जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीல புரபாதி மகாராஜ் கருணனும் என் குருநாத கருணனும். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்துக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து வைஷ்ணவ வைஷ்ணவிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ ஓகேவா, கிளியரா இருக்கலாம்? ஒரு ஆள் செக் பண்ணி சொல்லிருங்க. ஹரே கிருஷ்ணா. எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஓகே பிரபு. ஓகே பிரபு, கிளியரா இருக்கு. ஓகே, थैंक यू மாதாஜி. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா நம்ம படிக்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் சோ வைஷ்ணவ குரு சைத்தன்ய மகாபிரபு மரிசியால நம்ம படிக்க முடியும். நம்மளோட ஓன் எஃபர்ட், நம்மளோட ஓன் இன்டெலிஜென்ட், அதாவது மென்டல் ஸ்பெகுலேஷன், சொந்த அறிவை வச்சு மூளை வச்சு நம்ம படிக்க முடியாது. இது நமக்கு புரிதோ புரியலையோ, பகவான் கருணையாலும் பகவானுடைய ஆசீர்வாதத்தாலையும் சைத்தன்ய மகாபிரபு கருணையாலையும் நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் கருணையால இது ஒன்றும் போக போக நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால மகாபிரபு கருணையோட இதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணும். கிருஷ்ண பக்தியில முன்னேறணும். நம்ம எவ்வளோ பாவ காரியங்கள்லாம் செஞ்சு எத்தனையோ பிரிவுகளை கடந்து இப்ப மகாபிரபுவோடைய இந்த சம்சாரத்துக்குள்ள வந்திருக்கோம், இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால மகாபிரபுவோட கருணையோட இந்த பிறவியை நல்லபடியாக இந்த கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்தி நம்மளுடைய இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வெற்றிகரமாக நம்ம இது பண்ணி பிறகு இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் லோகத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுவோடைய திருவடி பாதை நம்ம அடையணும்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண சொல்லி இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபு கருணை இல்லாம என் ஆல்சோ என்னது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியோட கருணை இல்லாம சைத்தன்ய சரிதாமிரதம் புரியாது. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1 சாப்டர் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம படிக்க போற டெக்ஸ்ட் ஸ்லோகம் என்னது? இன்னைக்கு யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்ன டெக்ஸ்ட் படிக்க போறோம்? எத்தனாவது படிக்க போறோம்? நம்ம இன்னைக்கு எத்தனை படிக்க போறோம்? டெக்ஸ்ட் 34 பிரபு. எஸ், தேங்க்யூ மாதாஜி. 34 34 படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஓகே, வந்தே குரு மீஷ பக்தான் ஈஷாம் ஈஸ்வதராகான் ஈஷாம் ஈஷாபதராகான் தத் பிரகாஷம் சா தத் சக்தி கிருஷ்ண சைதன்ய சம்யகம். ஓகே, மொழிபெயர்ப்பு தமிழ்ல, இங்கிலீஷ்ல யாரும் சொல்றா ஸ்டென்பாயில இருங்க. ஓகே, ஆன்மீக குருமார்கள் இறைவனின் பக்தர்கள், இறைவனின் அவதாரங்கள், இறைவனின் முக்கிய தோற்றங்கள், அவரது சக்திகள் மற்றும் சாக்ஷாத் முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கு நான் எனது மரியாதை கலந்த வந்தனங்களை தெரிவிக்கின்றேன். எஸ், இங்கிலீஷ்ல ஒரு ஆள் படிச்சிருங்க. anyone? படி வந்தது. I offer my respectful obeisances unto the spiritual masters, the devotees of the Lord, the Lord's incarnation, his plenary positions, his energies, and the primal Lord himself, Sri Krishna Chaitanya. Thank you, Manaji. ஓகே, நான் பொருளுரை ஓகே பொப்பட் நான் தமிழ்ல மட்டும் படிச்சிடறேன், ஏன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கனால. ஏஷ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரபாதி மகாராஜ் பொருளுரைக்கு ஜெய். கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தினை தமது நூலின் ஆரம்பத்தில் தொகுத்தார். தற்போது அவர் இதனை விளக்கமாக எடுத்துரைக்க உள்ளார். பரம்பொருளின் 6 தத்துவங்களுக்கு அவர் தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்துகிறார். குருன் என்பது பன்மை தன்மையை குறிக்கும். ஏனெனில் யாரெல்லாம் சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக அறிவுகளை வழங்குகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆன்மீக குருவாக ஏற்கப்படுகின்றன. ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டி உதவி செய்வோர் பலர் உள்ள போதிலும் மகா மந்திரத்தை கொண்டு ஒருவருக்கு முதலில் தீட்சை கொடுப்பவர் தீக்ஷா குரு என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து முன்னேற்றம் பெறுவதற்காக
அறிவுரை வழங்கும் சாதுக்கள் சிக்ஷா குரு என்று அழைக்கப்படுகின்றார். தீக்ஷா குரு அண்ட் சிக்ஷா குரு ஆகிய இருவரின் நடைமுறைகள் வேறுபட்டுள்ள போதிலும் அவர்கள் சமமானவர்களே. கிருஷ்ணரின் ஒருமித தோற்றங்களே. அவர்கள் பணி கட்டுண்ட ஆத்மாக்கள் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கு வழி காட்டுவதாகும். எனவே நித்யானந்த பிரபுவையும் 6 கோஸ்வாமிகளையும் கிருஷ்ணநாத கவிராஜ கோஸ்வாமி குருவின் பிரிவில் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஈஷா பக்தன் என்பது ஸ்ரீ ஸ்ரீவாசர் மற்றும் அவரை போன்ற பகவானின் இதர பக்தர்களை குறிக்கும். பகவானின் சக்திகளான அவர்கள் தன்மையில் அவரிடமிருந்து வேறுபடாதவர்கள். ஈஷாவதாரகான் என்பது பகவானின் அவதாரமான அத்வைத பிரபுவையும் போன்ற ஆச்சாரியர்களையும் குறிக்கும். தட் பிரகாஷான் என்பது புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் நேரடி தோற்றமான நித்யானந்த பிரபுவையும் தீக்ஷா குருவையும் குறிக்கும். தட் சக்தி என்பது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆன்மீக சக்திகளை குறிக்கும். கதாதர, தாமோதர, ஜெகநாதர் ஆகியோர் அந்தரங்க சக்தியின் இப்பிரிவினுள் அடங்குவர். இந்த 6 தத்துவங்கள் வெவ்வேறு விதங்களில் தோன்றியுள்ள போதிலும் அனைவரும் சமமான வழிபாட்டிற்குரியவர்கள். பகவான் சைத்தன்யரை வழிபடுவதற்கான வழிமுறையினை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கிருஷ்ணநாத கவிராஜர் அவர்களுக்கு தமது வணக்கங்களை செலுத்தி ஆரம்பிக்கிறார். ஒளி இருக்கையில் இருள் இருக்காது. அதுபோல மாயை எனப்படும் முழுமுதற் கடவுளின் வெளிப்புற சக்தியானது இறைவனுடன் ஒருபோதும் உறவு கொள்ள இயலாது. அவ்வாறு இருப்பினும் இருள் என்பது ஒளியினை மறைக்கும் தற்காலிக மயக்கமே என்பதால் ஒளி இல்லாமல் இருளினால் சுதந்திரமாக இருக்க முடியாது. வந்தே குரு ஈஷா பக்தான் ஈஷாம் ஈஸ்வதாரகான் தட் பிரகாசம் சா தட் சக்தி கிருஷ்ண சைத்தன்ய சம்யங்கம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ஒரு பிரார்த்தனைகள் ஒரு பிரேயர்ஸ் பண்ணிட்டே வராரு. அந்த ஒரு பிரேயர்ஸ் பண்ணிட்டு வரும்போது இங்க முக்கியமா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆன்மீக குருமார்கள், ஓகே, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஆன்மீக குருமார்கள்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், இறைவனின் பக்தர்கள், ஓகேவா. ஆன்மீக குரு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் த டிவோட்டி ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா, பகவானின் பக்தர்களாக தான் இருப்பாங்க. இறைவனின் அவதாரங்கள், இறைவனின் முக்கிய தோற்றங்கள், அவரது சக்திகள் மற்றும் சாட்சா முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கு நான் எனது மரியாதை கலந்த வந்தனங்களை தெரிவிக்கின்றேன். ஓகே, அதாவது இங்க பகவானோட சக்தி, பகவானுடைய எக்ஸ்பென்ஷன், இவங்க எல்லாமே நம்மளுக்கு ஒரு குரு ஸ்தானத்துல இந்த பூமிக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல 6 வகையா பிரிச்சிருக்கிறாங்க, ஓகேவா. 6 வகையா நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 6 வகையான சக்திகளாக நம்மளுக்கு வழி நடத்துறாங்கன்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா ஓகே, ஈஷா பக்தான், ஓகே ஓகே ஈஷா பக்தான். ஈஷா பக்தான்னா யார சொல்றாங்கன்னா, பக்தராக நம்மளுக்கு வழிகாட்டுறாரு யாருன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர். நம்மளுக்கு பஞ்சதத் தத்துவால நம்மளுக்கு 5 பேர் இருப்பாங்க. அது கடைசியில ஆரஞ்சு சட்டை போட்டிருப்பாரு பாருங்க, அவர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். அவரு ஈஷா பக்தான் மற்றும் அவரை போன்ற பகவானின் இதர பக்தர்கள் குறிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஈஷாவதாரகான். ஈஷாவதாரகான் யாரை குறிக்குதுன்னா அது அத்வைத ஆச்சாரியரை குறிக்குது, ஓகேவா, அத்வைத ஆச்சாரியர். அப்புறம் தத் பிரகாஷான். பிரகாஷனா புருஷோத்தம முழுமுதற் கடவுளின் நேரடி தோற்றமான நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு, ஏன்னா பிரகாஷனா பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன், பகவானுடைய அம்சம், நித்யானந்த பிரபு நம்பர் 3, ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா தட் சக்தி. தட் சக்தினா பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு குறிக்குது, ஓகேவா. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கதாதர, தாமோதர, ஜெகனானந்தர், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பகவானுடைய ஒரு அம்சங்கள். இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குருமார்களா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வழி காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பகவானுடைய ஒரு அம்சங்கள், ஒரு சக்திகள், பகவானுடைய சக்திகள் சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, குரு எதுக்காக, எத்தனை வகையான குரு இருக்கிறாங்க, அந்த குருவோடைய செயல்பாடு என்னது. அதாவது கிருஷ்ண கடைசி பொருள் சொல்ற என்ன சொல்றாருன்னா,
அதாவது வந்து மாயை வந்து ஒரு டார்க்னஸ், இருட்டு மாதிரி, இருள் போலுது. ஓகேவா? அந்த இருட்டு வந்து பாத்தீங்கன்னா இஸ் எ டெம்பரவரி. ஏன்னா அங்க வெளிச்சம் வந்துச்சுன்னா அங்க இருட்டு காணா போயிடும். அந்த மாதிரி வந்து குரு இஸ் லைக் அ லைட். அவர் வந்து குரு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு சமம் சொல்லிக்காங்க. ஓகேவா? இப்ப அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து டீப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக நம்மளுக்கு வந்து ஆன்மீக குருமார்கள், எதுக்காக குரு என்ற கான்செப்ட், குரு என்ற அந்த ஒரு டேர்ம் வந்து எதுக்காக நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல்ல, ஆன்மீக எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது? ஒரு கருத்துக்கள் தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். எதுக்காக குரு why we need குரு? நீங்க சொன்னதா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா. குரு மூலியமா பகவான் அடையலாம் பிரபு. ஓகே மதி, வெரி குட் மதிஜி. வேற மதிஜி, வேற யாரு? ஓகே, நன்றி மதிஜி. வேற யாராச்சும் எதுக்காக குரு, எதுக்காக குரு வந்து நம்மளுக்கு வந்து தேவை? பிரபு, ஹரே கிருஷ்ணா. இந்த வேத உபதேசங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்மளுக்கு பரமாம்சர்களோட துணை வேணும். அவங்களோட பொருளுரை, மொழிபெயர்ப்பு, அப்புறம் அவங்களோட உபதேசங்கள் மூலியமா, உதாரணங்கள் மூலியமா தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. வேற அடுத்து 2 சொல்லிட்டாங்க. கடைசியா 3வது ஒரு கருத்து யாராச்சும், குரு எதுக்காக தேவை? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, குரு வந்து நம்மளுக்கு நல்ல சிறந்த ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. ஓகே மாதிரி, தேங்க்யூ மாதிரி. ஓகே, குரு வந்து நமக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு. குரு நம்மளுக்கு வந்து சாஸ்திரங்களை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை பார்த்தோம். ஓகே, நம்ம வந்து ஒண்ணு நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்ம குரு வந்து வந்து பாத்தீங்கன்னா, குரு என்ற அர்த்தம் வந்து என்னன்னா, கு சப்தா அந்தகார். ஓகேவா? அதாவது குனா என்ன அர்த்தம்னா, இருட்டு, இருள், டார்க்னஸ், டார்க் டீப் வெல். ஒரு ஒரு இருட்டு கிணறு மாதிரி இருக்குதான் குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா குனா வந்து இருட்டு. அண்ட் ரூனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டை வந்து டிஸ்பெல் பண்றது, இருட்டை வந்து வெளியாக்குறது, அதாவது வெளிச்சத்தை கொடுக்கறது தான் ரூ. அப்ப குருவோடைய வேலை வந்து என்னன்னா, நம்மளை வந்து அறியாமையிலேருந்து, இக்னோரன்ஸ்ல இருந்து நம்மளை வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனா, ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்கறது தான் குருவோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, ஃபர்ஸ்ட் வேலை குரு. அவரு அது என்ன பண்றாருன்னா, நம்மளை அறியாமையிலேருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. இதுதான் குருவோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, ஃபர்ஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் அவரோட வேலையே அதுதான். ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுக்காக ரொம்ப அவசியம்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆத்மானா, நான் எப்போதும் சொல்லுவேன், என்னது, நம்ம அகங்கார விமூட ஆத்மா. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முட்டாள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து சோ மச் அகங்காரமும் இருக்கு. அப்புறம் அகங்காரத்தையும் சேர்த்து நம்ம வந்து முட்டாளாக நம்ம இருக்கிறோம். நம்ம அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் முட்டாளா இருந்தா, பகவானுடைய புக்கு படிச்சா, பகவானுடைய டைரக்டா வந்தா, அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஞானம் கிடைச்சிடும். இப்ப கிருஷ்ணர் வராரு, கிருஷ்ணன் டைரக்டா வந்து அவர் வந்து எல்லா டார்க்னஸும் போய்க்கலாம. ஏன்னா முட்டாளா இருக்கிறவனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா நம்ம எந்த மாதிரி ஆத்மானா, நம்ம முட்டாளாக இருந்துகிட்டு என்ன ஒரு அகங்காரத்தோட இருக்கிறோம். அதனால நம்ம அகங்கார விமூட ஆத்மா. அப்ப அந்த அகங்காரம் உடனே நம்மளுக்கு போகாது. அதனால நம்மளுக்கு we need some guide. நம்மளுக்கு வந்து ஒரு கைடு தேவைப்படுது, நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது, ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குரு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனா அது மட்டும் இல்லாம அந்த அகங்காரத்தினால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஐ எம் திஸ் பாடி. நம்ம போன வாட்டி பக்தி விஷய கிளாஸ்ல கூட பார்த்துருப்போம், நான் இந்த உடம்பு சொல்லி நினைக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறியாமையின் உச்சக்கட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் திஸ் பாடி, நான் இந்த உடல் நினைக்கிறோம். இந்த உடல் நினைக்கும் போது அதுலதான் சோ மச் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. எல்லா வகையான ப்ராப்ளமும் அங்கேயே தான் கிரியேட் ஆகுது. நினைச்சு பாருங்க, நான் இந்த உடம்புனா வெறும் பற்றுதல், அட்டாச்மெண்ட் மட்டும் கிடையாது. நான் இந்த உடல்னு நினைக்கும் போது அந்த உடலோட சம்பந்தப்பட்ட எல்லா வகையான ஆசைகள், டிசையர், எல்லா வகையான கோபங்கள், எல்லா வகையான பிரச்சனைகள், அதுல இருந்து தான் அந்த பாடியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உருவாகுது. நினைச்சு பாருங்க, நம்ம வந்து இப்ப வந்து இந்த உடம்பு, நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அந்த அந்த நாலேஜ் இருக்கும் போது நம்மளுக்கு ஆத்மா என்ற நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சிட் சக்தி, ஆன்மீக சக்தி. அது வந்து பகவானுடைய சக்தி, பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய சக்தி, பகவானோட கைங்கரில் இருக்க வேண்டியது ஆத்மா. ஆனா அந்த ஆத்மா தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி, நம்ம உண்மையான ஒரு சொரூபத்தை வந்து மறந்து, நம்ம வந்து பகவானுடைய சேவகன்னு சொல்லி மறந்து போய் நம்ம என்ன ஆகுது, இந்த ஆத்மா தான் இந்த உடலை சொல்லி நினைக்கும் போதே
இந்த உடம்போட சம்பந்தப்பட்டு எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ல இருந்து எல்லா வகையில இருந்து அந்த உடம்பு தான் நான் சொல்லி ஆத்மா வந்து ஒரு பொய் அகங்காரத்துல போடுது, ஒரு ஃபால்ஸ் ஈகோ, ஒரு ஃபால்ஸ் ஒரு என்ன சொல்றது பிரஸ்டீஜ் ஒரு அது வந்து ஜாயின் பண்ணிக்குது. அப்போ அந்த பொய்யான ஒரு இதுல இருக்கும் போது தென் எல்லா வகையான பிரச்சனையும் வருது. நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து என்னதுன்னா சோ மச் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், சோ மச் என்ஜாய்மெண்ட். அப்ப இந்த ஜீவாத்மா இந்த உடலை கிடைச்சி இந்த என்ஜாய்மெண்ட் இருக்கிற போது அந்த ஜீவாத்மா எப்படி பகவானுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும்? இப்ப தான் சொந்தமா வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அகங்கார பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்களுக்கு எப்படி பகவானுக்கு வந்து சேவை செய்யணும், பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும் சொல்லி எப்படி அந்த அறிவு கிடைக்கும், எப்படி அந்த ஞானம் கிடைக்கும்? கிடைக்காது. நான் ஏன் அகங்கார பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள் தமிழ்ல கொஞ்சம் அழுத்தி சொல்றேன்னா, பகவான் சமஸ்கிருதத்துல தான் சொல்றாரு அகங்கார விமூடாத்மா. விமூடாத்மான்னு என்ன ஆகுது? முட்டாள்கள் சொல்லி அர்த்தம். பகவான் நம்மள அப்படிதான் நம்மளுக்கு திட்டுறாரு நம்மளைய. ஏன்னா நம்ம சொந்த புலன்களுக்கு நம்ம சொந்த இன்பத்துக்கு நம்ம வந்து பாடுபட்டு இருக்கும் போது எப்படி நீ பகவானுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும்? பகவானுக்கு இன்பத்தை கொடுக்காத வரைக்கும் எப்படி இந்த லோகத்தை விட்டு நம்ம போக முடியும்? இந்த லோகத்தை விட்டு போகாத வரைக்கும் நம்ம இந்த லோகத்துல மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். அப்ப என்ன ஆகுது? நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, சட்டிடே சைனம், இங்க மீண்டும் பிறக்கிறோம். பகவான் என்ன பண்றாரு? தென் அவர் வந்து தன்னோட நபர் ஆன்மீக ஆத்மாக்களை வந்து இங்க இறக்குறாரு, ஆன்மீக குருமார்கள் இங்க இறக்குறாரு. தென் அவங்க வந்து என்ன பண்றாங்க, வராங்க. அப்ப குருவோட வேலை என்னதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியுமா சொல்றோம், அவர் 2 கையில ஒரு கயிறு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? ஆன்மீக லோகத்துல இருந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து நம்ம மாதிரி கட்டுவன் ஆத்மாக்கள் கயிறு கொடுக்குறாரு. அந்த கயிறை நம்ம புடிச்சுக்கிட்டு அதுக்கு அவர் சொல்றபடி நம்ம மேலே வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவான் ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர் கொடுக்குற அந்த கயிறு, அந்த வந்து கருணை, அந்த கயிறு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோப் தான் வந்து பாத்தீங்கன்னா அது கருணை. அந்த கருணையை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால நம்ம என்ன ஆகிறோம்? சோ மச் என்ஜாய்மெண்ட். ஏன் நம்ம எடுக்க மாட்டோம்? ஏன் அந்த கருணை கிடைக்கல? பிகாஸ் சோ மச் என்ஜாய்மெண்ட். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற நபர்களும் ஜீவாத்மாவும் சரி, கிருஷ்ண பக்திக்குள்ள வந்த நம்மளும் சரி, ஓகேவா, எல்லாருக்கும் வந்து குரு ரொம்ப அவசியம். அப்ப வெளியுள்ளவங்க வந்து அறியாம இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள கிருஷ்ண பக்திக்குள்ள வந்து நான் வந்து ரொம்ப வந்து நம்ம தெளிவாயிட்டோம். அப்படி கிடையாது. கிருஷ்ண பக்திகள் இவன் வந்தாலும் குரு மேல முழு நம்பிக்கை இருக்கணும். முழு சாட்சாட் வந்து திருடபிரதான வந்து அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் அன்ஃபிளிச்சிங் ஃபேத் இருக்கணும். நம்மளுக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கணும். அந்த முழுமையா நம்பிக்கை இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய கருணை, குருவோட மெர்சி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஈவன் குருவோட மெர்சி கிடைக்கலாம், பட் ஆனா ஃபுல்லா வந்து அது வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அதனாலதான் ஃபுல் ஃபேத் இருக்கணும் குருல. அப்ப என்ன ஃபுல் ஃபேத்னா எப்படி? குரு நம்புறேன் அப்படி இல்ல. குருவை நம்புறேன்னு என்ன அர்த்தம்னா, குரு சொல்ற பேச்சை கேட்கணும். அதாவது என்னதுன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட் விடணும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட் விடுறத புலன் இன்பத்தை விடுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரு மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். வாயில வந்து குரு மேல் நம்பிக்கை சொல்லிட்டு இங்க திருப்பியும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு குரு மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் அர்த்தம். தட் இஸ் மெயின். இப்போ ஆச்சாரியர்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க. அதனால நம்ம சாஸ்திரத்தை ரொம்ப வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். குரு மேல் நம்பிக்கை, ஆயஸ் பிரபு குருமார் சொன்னா நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பேன், நான் நல்லா சேவை செய்வேன், அது இல்ல. குரு மேல நம்பிக்கைனா இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் விடணும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான் வந்து அது வந்து மெயின் பிளாட். நம்மள வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு அது இப்ப வந்து வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு எப்படி சொல்றது, இப்ப கால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டை பிடிச்சிக்கிச்சுன்னா அது விடவே விடாது. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியில வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட். சோ மச் என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளை வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்மளை வந்து உருவே விடுவாது. அதனால நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில உருப்படணும்னா நம்ம வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அதுக்காக தான் மெயினா நம்மளுடைய வந்து இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான் மிகப்பெரிய அறியாமை. அதனால நம்ம பாத்தீங்கன்னா மங்களாச்சரம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓம் அக்ஞான எடுத்தோன்னு ஓம் அக்ஞான, ஞானனா நாலேஜ், ஓம் அக்ஞான நான் வந்து அறியாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். ஓம் அக்ஞான நான் அறியாமல் இருக்கேன், நான் முட்டாளாக இருக்கிறேன். ஓம் அக்ஞான திமிராந்தர்ஷனா கொடுங்க என்னத்த ஞானஞ்சல ஷலாக்கயா என்ன அர்த்தம்னா கேட்ரக்ஸ் இருக்குல்ல, கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து இருட்டாயிரும். சில நம்மளுக்கு வந்து கண்ணுல பூ விழுந்துரும். அப்ப அந்த கேட்ராக்ஸ் அந்த கண்ணுல பூ விழுந்துருச்சுன்னா அது வந்து அந்த காலத்துல வந்து ஆயுர்வேதிக்ல வந்து ஒரு வகையான பூ அதை எடுத்து அந்த ஒரு வகையான ஃபிளவர் எடுத்துதான் அந்த கண்ணுக்குள்ள அந்த இதை வந்து அதை கேட்ராக்ஸ் எடுப்பாங்க. அப்பதான் வந்து கண்ணு தெளிவா தெரியும். அப்ப அது எடுக்கிற பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சலாக்கையா சொல்லுவாங்க.
அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியாமை என்ற கண்ணுல நம்ம இருக்கிறோம். 4 months அறியாமையில் இருக்கிறோம். ஞானஞ்சலா செல்லாகையா சக்சூர் உமிலிதம் ஏன. யார் அது கொடுப்பா அந்த உண்மையான ஞானத்தை? தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அந்த குருவுக்கு, அந்த குரு ஞானத்தை கொடுக்குற அந்த குருவுக்கு என்னோட நமஸ்காரங்கள். அதனாலதான் so much அறியாமை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அறியாமை, அந்த இக்னோரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் அறியாமையில் இருக்கேன்னா, நான் வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபுல் நாலேஜ் புரியாது. அதாவது பாத்தீங்கன்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட்னா என்ன பிரபு, புலனின்பம்னா என்ன பிரபு, நிறைய பேர் யோசிப்பாங்க. புலனின்பம் பிரபு நான் என்னது பப்புக்கு போறது, கிளப்பிங், அது மட்டும் இல்ல. சின்ன சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தடையாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம உடனே இப்ப எல்லாத்தையும் விட முடியலனாலும் இதெல்லாம் விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியோட கருணை. சொந்தமா நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் விட முடியாது, சொந்தமா புலனின்பத்தை விட முடியாது நம்மளுக்கு. அதனாலதான் வந்து we need some help, நம்மளுக்கு கைடன்ஸ், நம்மளுக்கு some பவர் வேணும். இப்போ வந்து பாருங்க, காலமா வந்து ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்பர் எழுதுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லோட்டரி எழுதுறாங்க, நம்பர் எழுதுறாங்க. இப்ப இது ஒரு ஓகேயான சென்ஸ் என்ஜாய்மெண்ட், கேம்பிளிங் இது. ஓகேவா? இப்போ உடனே முடியாது. அப்ப நமக்கு அதுக்கு வந்து ஒரு பவர் வேணும், ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி யார் கொடுப்பா? சொந்தமா வராது. அது வந்து குரு கருணை, குருவோட வரிசையில் தான் வரும். அதனாலதான் இந்த மெயினா குரு எதுக்காகனா, நம்மளைய இந்த உலகத்துல இருந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அறியாமையில இருந்து வெளியாக்குறதுக்கு தான் நம்ம குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான குரு இருக்கிறாங்க. ஓகே, நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷா குரு, இனிஷியேட்டட் குரு, இனிஷியேட்டிவ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, தீக்ஷா குரு. அண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு, SIKSHA, சிக்ஷா குரு. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமா பிரடாசகா குரு, வர்த்தமா பிரடாச குரு, இல்லைன்னா பாத பிரதக்ஷ குரு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேவா? அண்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா சைத்யா குரு. ஓகேவா? இது எல்லாத்தையும் கிடைச்சிச்சா? யாரு கிடைக்கும் திருப்பி சொல்லலாம் நீங்க. தீக்ஷா குரு அண்ட் சிக்ஷா குரு, வர்த்தமா பிரடாசகா குரு, அப்படி இல்லைன்னா பாத பிரதக்ஷ குரு கூட சொல்லலாம். 4வது பாத்தீங்கன்னா சைத்யா குரு. இந்த 4 வகையான குரு நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க. தீக்ஷா குருனா வந்து யாருன்னா, நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு புது ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்து, நம்மளுக்கு அதுக்கு ஆன்மீக பேரையும் ஒண்ணு கொடுத்து, நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் அவர் தான் தீக்ஷா குரு. ஓகேவா? இது ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தீக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கொடுப்பாரு. நமக்கு ரிலேஷன்ஷிப்னு யாருக்கு? நம்மளுக்கும் பகவானுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுப்பாரு. ஓகேவா? அது வந்து ஒரு சடங்கு மூலியமாக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்யெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு. நம்ம சொந்த இன்பத்துல, நம்ம சொந்த அகங்காரத்துல, நம்மளுடைய ஒரு சொந்த இஷ்டத்துல செஞ்ச கோடான கோடி பிரிவில் உள்ள பாவத்தை நம்மளுடைய கணவரோ மனைவியோ பிள்ளைங்களோ யாரும் எடுக்க மாட்டாங்க, குரு தான் எடுப்பாரு. அப்ப யாருமே நம்மளோட கூட பிறந்தவங்க நம்மளோட பாவத்தை எடுக்காத பட்சத்துல நம்மளுக்காக ஒரு ஆன்மீக குரு நம்மளோட பாவத்தை வந்து எடுத்துக்கிறாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து என்னது? ஒரு நன்றி கடன் இருக்கணும், ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். ஓகே, அவர் சொல்றது நம்ம கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே ஆங்காரம் விமுடாத்மா, ஆங்காரம் பிடிச்ச முட்டாளாத்மா இருந்தோம்ல, அதே போல நம்ம வந்து நம்ம குரு எடுத்த பிறகு நம்ம வந்து அதே மிஸ்டேக் நம்ம பண்றோம். நான் வந்து என்னையும் சேர்த்தான் சொல்றேன், யாரையும் குறை சொல்லல, என்னையும் சேர்த்தான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அப்ப குரு எடுத்த பிறகு அதே மிஸ்டேக் திருப்பி செய்யறோம். இப்ப அப்ப குரு நம்மளுக்கு வந்து தீட்சை கொடுக்கும் போது கட்டளைகள் கொடுக்குறாரு. 16 மாலைகள் ஜெபம் பண்ணு, 4 கோட்பாடுகளை கடைப்பிடி, டீ காஃபியை விட்டுடு, இதெல்லாம் வந்து ஆனியன் கார்லிக் வெங்காயம் பூண்டை போட்டு சாப்பிடாத சொல்றாரு. ஓகே, பட் நம்ம வந்து திருப்பி வந்து இந்த மிஸ்டேக் செய்யும் போது அதுக்கு தான் நம்ம அகங்கார விமுடாத்மான்னு பகவான் நம்மளுக்கு திட்டுறாரு. அப்ப நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு, நம்மளுக்கு வந்து புது லைஃப் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம திருப்பி அவருக்கே ஒரு பாவம் பண்றோம். அதனாலதான் ஆன்மீக குருமார்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உடல் ரீதியா கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க வந்து கருணையோட நம்மளோட பாவத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனா அவரை கஷ்டப்படுத்த நம்மள பகவான் சும்மா விட மாட்டாரு. அப்ப அதனாலதான் நம்ம வெரி சீரியஸா இருக்கணும். நம்ம ரொம்ப கவனமா நம்ம வந்து தீட்சை எடுத்தாலும் சரி, அப்பாடா நான் தீட்சை எடுக்கல அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. தீட்சை எடுத்தாலும் தீட்சை எடுக்கலனாலும் என்னைக்குமே சீரியஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்பர் 2 சிக்ஷா குரு வந்து என்னதுன்னா, சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். அது நம்மளுக்கு வந்து நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க,
தீட்சா குரு தீட்சை கொடுக்கக்கூடிய குரு நம்மளுக்கு ஒரு குரு தான் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு 2 தீட்சை குரு 3 தீட்சை குரு எல்லாம் இருக்கக்கூடாது. தீட்சா குரு ஒரே ஒரு குரு, இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, மந்திரா குரு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமி இனிஷியேஷன் இருக்கும்போது அந்த தீட்சா குரு தான் நம்மளுக்கு அந்த 2வது செகண்ட் இனிஷியேஷன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அவர் தான் நம்மளுக்கு காயத்ரி மந்திரத்தையும் கொடுப்பாரு. ஒருவேளை அந்த நம்மளோட ஆன்மீக குரு ஹரிநாமத்தை முதல் நம்மளுக்கு பேர் கொடுத்த குரு, முதல் இனிஷியேஷன் முதல் தீட்சை கொடுத்த குரு இந்த பூமியில அவர் இல்ல மாறிட்டாருன்னா, அப்ப நம்ம இன்னொரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு குருமார்கிட்ட இருந்து நம்ம வந்து 2வது இனிஷியேஷன் எடுக்கலாம். ஆனா நம்மளுடைய குரு வந்து உயிரோடு இருக்கும் போது இந்த பூமியில இருக்கும் போது நம்மளோட 2வது இனிஷியேஷன், நம்ம 2வது தீட்சை பிராமண இனிஷியேஷன் நம்மளோட குரு கிட்ட இருந்து தான் எடுக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தீக்ஷா குரு இஸ் த ஏக தத்துவா. தீக்ஷா குரு நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு குரு தான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? 2வது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு நம்மளுக்கு எத்தனை வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம், எவ்வளவு வேணா கூட உங்களுக்கு 1000 சிக்ஷா குரு கூட இருக்கலாம். சிக்ஷா குருனா அவங்க கிட்ட இருந்து கிளாஸ் கேட்கறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறது, அவங்க கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கிறது. அப்ப அந்த சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் சொல்லி கொடுப்பாங்க. உதாரணம் வச்சுங்களேன், இப்ப மோஸ்ட் ஆஃப் த நம்ம மலேசியா டிவோட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஜெயபதக சுவாமி மகரிஷி இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஜெயபத சுவாமி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தீட்சா குருவா இருக்கிறாரு. ஓகேவா? இப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு வேற மகாராஜ்ல வராங்க. இப்ப நரசிங்க மகரிஷி வராங்க, பானு மகரிஷி வந்தாங்க, முகுந்த சுவாமி மகரிஷி வராங்க, நிறைய மகரிஷி வராங்க. இப்ப அவங்க கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இவங்க சொல்றது எல்லாம் நம்ம கேட்கணும்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அவங்க நம்மளுக்கு வந்து சிக்ஷாவோட வேலை வந்து என்னன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்பிக்கை ஒண்ணு கொண்டு வருவாங்க, கிருஷ்ண பக்தி கொண்டு வருவாங்க. குரு வந்து சில சமயத்துல டைம் இருக்காது, அதனால சிக்ஷா குரு தான் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சிக்ஷா குரு. ஓகேவா? 3வது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமா பிரடாசக குரு, இல்லைன்னா பாத பிரதக்ஷ குரு. அதாவது என்னதுன்னா இந்த பக்தி பாதையில வர்றதுக்கு நம்மளைய நம்மளுக்கு ஒரு ஆள் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து பக்தி பாதையில ஒழுங்கா வாங்கன்னு சொல்லி நம்ம கைட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமா பிரடாசக குரு, இல்லைன்னா பாத பிரதக்ஷ. அந்த பாதையை கிருஷ்ண வகையிலேயே பாதைய நம்மள காட்டினவங்க, அந்த அவங்களும் ஒரு குருன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வந்து தீக்ஷா குரு இல்ல சிக்ஷா குரு லெவலுக்கு இல்ல, அவங்க அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து வர்த்தமா பிரடாச குருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாதை காட்டினவங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா சைத்திய குரு. சைத்திய குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பரமாத்மாவா இருதயத்தில் இருக்கின்றார், அதுதான் சைத்திய குரு. அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு குரு எடுக்க போறோம்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா தான் பரமாத்மா, அந்த சைத்திய குரு தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு. நமக்குள்ள மனசுல ஓகே நம்மளுக்கு இவரை நம்ம குரு எடுக்கலாம், இவர் கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஹார்ட்டை வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாரு. ஓகே இவரை நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. அவர் தான் சைத்திய குரு. ஏன்னா சைத்திய குரு இன்னும் என்ன பண்ணுவாரா, நம்ம போன பிரிவில் உள்ள அந்த சுக்கூர்த்தி இருக்குல்ல, அந்த குட் பயஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த புண்ணிய கர்மாக்கள் இருக்குல்ல, போன பிரிவில் உள்ளது அந்த சுக்கூர்த்தி சொல்லுவாங்க. அதை வச்சு நம்மளுக்கு வந்து யார் நம்மளுக்கு குருன்னு சொல்லி அவர் வழி காட்டுவாரு. இதுதான் வந்து பரமாத்மா சைத்தன்ய குருவோட வேலை. ஓகேவா? அப்ப புரோபாதர் பொருள் சொல்ற மாதிரி தீக்ஷா குருக்கும் சிக்ஷா குருக்கும் எந்த வகையான டிஃபரனும் கிடையாது. தீக்ஷா குருக்கும் சிக்ஷா குருக்கும் எந்த டிஃபரனும் கிடையாது. நம்ம என்ன நினைச்சிரோம்னா சில சமயத்துல எடுத்தோன்னே என் குரு பெரியவரு, என்னோட குரு தான் டாப்பு, இவரு வந்து வேற ஒரு குரு, இவரு வேற குரு நினைக்கிறோம். இட்ஸ் அ வெரி 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 சிவியர் ஆஃபென்ஸ். இது ரொம்ப ரொம்ப வந்து கண்டனத்துக்கு கூறியது. அதாவது வந்து வெரி வெரி பாத்தீங்கன்னா டேஞ்சரான ஆஃபென்ஸ். இது நம்ம கிருஷ்ண பக்தியிலேருந்து நம்மள ரொம்ப 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 கீழே தள்ளிடும். என் குரு சிறந்தவர், அதாவது நம்ம குரு மேல அதிகமா நம்பிக்கை தவறு கிடையாது. ஆனா மற்ற குருமார்க்க குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் சரி, இல்ல சன்னியாசி நிலையில இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஒரு டிகிரி இறக்கி பாக்குறது, என்னோட குரு தான் டாப், என் குரு தான் வந்து இது அப்படின்னு நினைக்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க, தீக்ஷா குரு அண்ட் சிக்ஷா குரு தே ஈக்குவலி சேம். 2 பேரும் சமம் சமம் சமம். நம்ம குரு வந்தா உளுந்து கும்புறது, இன்னொரு குரு வந்தா பரவாயில்ல அவர் பார்த்து அவங்க டிசைபிள். எந்த குரு வந்தாலும் இஸ் த டிவோட்டி, அவங்க பகவானோட பக்தர்கள். நம்ம பகவானோட பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், சன்னியாசிகளுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் சேமா ரெஸ்பெக்ட் தான் கொடுக்கணும். நானே என் கண்ணால பார்த்திருக்கேன், நான் வந்து அந்த உதாரணத்தை நான் சொல்றேன், பட் நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு மகாராஜ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து என்னது இஸ் மகாராஜ், அவர் வந்து சன்னியாசி. ஓகேவா? அப்ப அவங்க கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு அதே இடத்துல அதே ஒரு கிரௌட்ல வந்து இன்னொரு மகாராஜ் வராரு. அவன் வந்து ஓகே அவர் ஹரே கிருஷ்ணா மகாராஜ்,
அப்போ வந்து இது நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும். மகாராஜா இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து சன்னியாசியா இருக்கிறாங்கன்னா, அவங்க குருவோ இல்ல குரு ஸ்தானத்துல இல்ல, இவன் குரு அவங்க தீட்சை அதாவது அவங்க டிசைபிள் ஒன்றும் எடுக்கல, ஆனா அவங்க வந்து சன்னியாசியா இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி சன்னியாசிகளுக்கும் குரு ஸ்தானத்துல உள்ளவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இஸ்கான்ல வந்து பாத்தீங்கன்னா கர்கஷ்டா குருவும் இருக்கிறாங்க. கர்கஷ்டா குருனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வானப்பரிசு எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க காவியோட போட்டிருப்பாங்க, சில பேர் காவியோட போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களும் குரு ஸ்தானத்துல ஜிபிசி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்களுக்கும் சரியான அதாவது சரியான மரியாதை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து இவரு கொஞ்சம் டிகிரி குறைவு, டிகிரி கொஞ்சம் கூட, அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. ஏற்றத்தாழ்வு பார்த்தோமே ஆனால் நம்மளோட கிருஷ்ணா பக்தி வெரி வெரி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் தான் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அங்கங்க இருக்கிறதும் வந்து நம்மளுக்கு வந்து பிச்சுக்கிட்டு காணா போயிடும். நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி வெரி வெரி கேர்ஃபுல்லா. அதனால ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் குரு தத்துவம் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டா பண்ணணும். குரு தத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்ஷா குரு அண்ட் தீக்ஷா குரு 2 பேருமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப சாஸ்திரத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. அதாவது வந்து என்னதுன்னா, ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பார்த்து அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னதுன்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா துருவ மகாராஜோட சரித்திரம் ஒண்ணு இருக்கு. உத்தான பாதருக்கு உத்தான பாதருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மனைவிகள். ஒண்ணு சுருச்சி, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுனிதி. சுனிதி வந்து பாத்தீங்கன்னா முதல் மனைவி, சுருச்சி வந்து பாத்தீங்கன்னா 2வது மனைவி. அப்ப இந்த சுனிதிக்கு வந்து பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா துருவ மகாராஜா. அப்ப இந்த சுனிதிக்கு பிறந்த துருவ மகாராஜா அவர் ஒரு நாள் வந்து உத்தான பாதருடைய மடியில போய் விளையாடுறதுக்கு ஓடோடி போய் உட்காருவாரு. அப்ப அவங்க 2வது மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுருச்சி இருக்கிறாங்களே, சுருச்சி வந்து என்ன பண்ணுவாங்க, டே போடா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னது என் கணவர மடியில உட்காந்து இது பண்ணிட்டா அப்படின்னு ஏசிடுவாங்க சுருச்சி. அப்ப துருவ மகாராஜ் என்ன பண்ணுவாரு, நேரம் உடையாந்து வந்து சுனிதி மாதா கிட்ட தன்னோட அம்மா கிட்ட வந்து அழுவாரு. அம்மா இங்க வந்து பாருமா, என்னை வந்து சுருச்சி மாதா வந்து என்னை வந்து அப்பா கூட விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க, அப்பாவோட மடியில உட்காரதுக்கு விட மாட்டாங்க, என்னை வந்து விரட்டுறாங்கன்னு. ஏன்னா வந்து அவங்க 2வது மனைவிக்கு தான் கொஞ்சம் அதிகமான வந்து அங்க பவர் அதிகமா இருக்கும், சுருச்சிக்கு தான். அப்ப சுனிதி தாய் என்ன சொல்லுவாங்கன்னா துருவ மகாராஜ கிட்ட, கவலைப்படாத, நீ வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து நீ வந்து பெரிய லெவலுக்கு வரணும்னா நீ பகவானை வந்து தியானம் பண்ணு, நீ வந்து அவரோட கருணை கிடைச்சுன்னா உனக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும், நீ அவர் அப்பாவோட மடியில உட்காந்து நீ விளையாடலாம் சொல்லி அவங்க வந்து ஒரு தாயின் பாசத்துல இருந்து அந்த விஷயத்த சொல்றாங்க. இது துருவ மகாராஜோட இருதயத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஓ, நான் பகவானை தியானம் பண்ணி நான் வந்தேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து அப்பா கூட விளையாட இருக்க முடியும். ஏன்னா துருவ மகாராஜ் 5 years old, வெறும் 5 வயசு உள்ள பையன் தான். அப்ப என்ன பண்ற, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா என்ன பண்ற, சரிம்மா நான் பகவானை நான் தியானம் பண்ண என்ன பண்ணும், நீ காட்டுக்கு போகணும். என்ன பண்ற, 5 வயசு பையன் காட்டுக்கு நடந்து போறாரு. அப்ப அவங்க அம்மா தடுக்கிறாங்க, யாரும் தடுக்கிறாங்க, எல்லாம் தடுக்கிறாங்க, யாருமே முடியல. அப்ப நடுவுல வந்து என்ன பண்றாரு, நாரத முனிவர் வந்து வராரு. நாரத வந்து என்ன கேட்கிறாரு, ஏ துருவா என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. நாரத முனிவரே உங்களுக்கு நமஸ்காரம். அதாவது வந்து எங்க அம்மா வந்து என்ன சொன்னானா, நான் வந்து பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணா நான் வந்து எங்க அப்பா கூட வந்து விளையாட முடியும், எங்க அப்பா கூட நான் இருக்க முடியும், எனக்கு வந்து அந்த பவர் கிடைச்சிடும், அதனால நான் வந்து தியானம் பண்ண போறேன், எங்க அப்பாவோட நான் வந்து விளையாடணும், எங்க அப்பாவோட நான் சேர்ந்து இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் விளையாடுற மாதிரி நானும் எங்க அப்பாவோட கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துருவ மகாராஜா ஒரு 5 வயசு பையனா இருந்துதான் அவரோட மென்டல் தான் பேசுறாரு. அப்ப நாரதன் என்ன சொல்றாருன்னா, ஏ துருவா, இதெல்லாம் என்ன விளையாட்டு, 5 வயசா வச்சுக்கிட்டு இந்த காட்டுல போய் என்னத்த பண்ண போறேன்னு. இல்ல உனக்கு என்ன அப்பா மேல வா, நான் கூட்டு போறேன், நான் சொல்றேன் உங்க அப்பா மேல உட்காந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை வான்னு. நாரத முனிவரே, எனக்கு வந்து தியானம் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீடியர் அந்த வழியை சொல்லுங்க, இல்லைன்னா தயவு செய்து நவருங்க, நான் வந்து பகவான் தியானம் பண்றதுக்கு நான் வந்து காட்டுக்கு போறேன். அப்ப துருவ மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினேஷன், அந்த உறுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப துருவ மகாராஜுக்கு வந்து நாரதர் என்ன பண்றாரு, சரி துருவா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, பகவான் தியானம் பண்றதுக்கு நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீட்சை கொடுத்து அவருக்கு வந்து மந்திரத்தை கொடுக்குறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், இந்த 3 வாட்டி சொல்றாரு அவரு. அப்ப துருவ மகாராஜா அதாவது அந்த மந்திரத்தை ரிசீவ் பண்றாரு. ரிசீவ் பண்ணிட்டு பிறகு என்ன பண்றாரு, 6 மாசம் 6 months அவர் வந்து என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு. முதல் மாசம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா தியானம் பண்றாரு. அப்ப காட்டுல உள்ள பழங்கள் தண்ணி குடிச்சுக்குவாரு. 2வது மாசம் என்ன பண்றாரு,
அந்த பழங்கள்லாம் குறைச்சிட்டு வெறும் இலைகள் கீரைகள் சாப்பிட்டுக்கிட்டு பிறகு தண்ணி குடிச்சுக்கிறாரு. 3ஆவது மாசம் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறாரு. 4வது மாசம் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்காரு. 4ஆம் மாசம் 5வது மாசம் குடிக்கிறாரு. 6வது மாசம் என்ன 4ஆம் மாசம் குடிக்கிறாரு. 5வது மாசம் என்ன பண்றாரு, அவர் ஃபுல்லா தண்ணியை வந்து நிப்பாட்டிட்டாரு. அப்ப 6வது மாசம் என்ன பண்றாரு, டைரக்டா வந்து உள்ளுக்குள்ள வந்து பகவான் தியானம் பண்றாரு. ஓ நமோ பகவதி வாசுதேவாய், ஓ நமோ பகவதி வாசுதேவாய் சொல்றாரு. தென் பகவான் வந்து முன்னுக்கு வந்து நிக்கிறாரு. முன்னுக்கு வந்து நிக்கிற துருவ மறைஞ்சு கண்ணை திறக்க மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ண, உள்ளுக்குள்ள பரமாத்மா உள்ள போயிட்டு துருவ மகாராஜா நான் வெளியே நிக்கிறேன், நீங்க வெளியே வாங்கோ சொல்றாரு அவரு. அப்புறம் அவர் வெளியில வந்த பிறகு பகவான் பாக்குறாரு. பகவான் பாக்குறாரு, அழகான தாமரை பூ இதழ், அவர் கண்ணுகள் அழகா இருக்கு, அவரோட கைகள் வந்து நல்லா அழகா இருக்கு, அவர் சட்டெல்லாம் போட்டிருக்காரு, வைத்திய மாலை போட்டிருக்காரு, பார்க்க வனமாலை கதிச்சாங்க, 4 கையில வந்து சங்க சக்கர கதாபாத்திரம் வச்சிருக்கிறாரு. இந்த அழகான காட்சியை அவர் பார்த்துட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அப்பா மடியாவது என்ன ஆகுது, பகவானை பார்த்துட்டு சர்வ பூரண, அதாவது பகவான் வந்து பூர்ண புருஷர், இஸ் டு கம்ப்ளீட். அப்ப அவர் பார்த்தோன்னே எல்லா வகையான பௌதிக ஆசைகள் எல்லாமே காணா போச்சு. அவரோட ஆசை வந்து என்ன, பௌதிக ஆசை என்ன, அது அப்பா கூட விளையாடணும், அப்பா கூட ஜாலியா இருக்கணும். ஆனா குருவோட கட்டளை கிடைச்சு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பகவான் அவரை அச்சீவ் பண்ணோன்னே எல்லாமே காணா போச்சு. அப்பா மடியாவது ஏதாவது போயா, பகவான ஒருத்தரை பார்த்தா இதுவே எனக்கு போதும்னு நினைச்சிட்டாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சரித்திரம் நல்லா, இது ரொம்ப பெருசு, நான் சிம்பிளா சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை துருவ மகாராஜா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாரு. தென் அவருக்குள்ள மெட்டீரியல் டிசைர் இருந்துச்சு. இப்ப அவர் தீட்சை வாங்கும் போது அவர் என்ன நினைச்சாரு, ஸ்டீல் எங்க அப்பா கூட நான் போய் விளையாடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆஃப்டர் அந்த மந்திரத்தை வந்து சீரியஸா ஜபம் பண்ணாரு. என்னோட கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து தபஸ் வாழ்க்கையில வந்து ஈடுபட்டாரு. பாருங்க, கீரைகள் தண்ணி குடிச்சாரு, அப்புறம் கீரைகள் சாப்பிடுறது பழங்கள் சாப்பிட்டு விட்டாரு, அப்புறம் தண்ணி குடிச்சாரு, அப்புறம் வந்து தண்ணிகள் எல்லாம் விட்டுட்டு வெறும் காத்த மட்டும் சுவாச்சாரு. இந்த மாதிரி ஒண்ணு தபஸ் பண்றாரு. அதே போல சிமிலர்லி நம்ம கிருஷ்ண பக்தியில தீட்சை வாங்கும் போது நம்ம வந்து கம்ப்ளீட்டான பியோர் டிவோட்டி ஆயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம தீட்சை வாங்கும் போது ஒன்னும் நிறைய அனார்த்தங்கள் மூட்டிய அழுக்குகள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா ஸ்டில் குரு வந்து அந்த கட்டளை கொடுத்து, இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணி 4 கோட்பாடம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணப்பா, 16 மாலை ஜெபம் பண்ணு, ஒழுங்கா சேவிஸ் பண்ணு, சேவைகள் செய்யி, பிறகு வந்து பிரசாதம் சாப்பிடு, கோயிலுக்கு போ, நாம ஜெபம் பண்ணு. இதை வந்து ஒரு பேசிக்கா ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப இத நம்ம சரிவர நம்ம வந்து கரெக்டா கண்டினியூஸா ரெகுலரா ஸ்டெடியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்லோலி சட்சங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட மனசுக்குள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியாகும். தென் நம்மளோட கடைசி காலகட்டத்துல ஏன் உயிரோடு இருக்கும்போது நல்லதா நம்ம பக்தி பண்ண நம்ம வந்து எல்லா வகையான அழுக்குகள் போய் பகவான் டைரக்டா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், உல்டாவா பண்றோம். என்ன பண்றோம், குருவோடைய கட்டளைகளை வாங்கிட்டு, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு தீட்சை வாங்கின பிறகு நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இன்னும் வந்து நம்ம எந்த கம்ப்ளீட் ஆயிட்டோம். நான் இனிஷியேஷன் டிவோட்டி, நீ இனிஷியேஷன் எடுக்காத டிவோட்டி, நான் இனிஷியேஷன் இத்தனை வருஷம் எடுத்த டிவோட்டி, நீ இனிஷியேஷன் வராத டிவோட்டி, நீ புதுசா எடுத்த இனிஷியேஷன் எடுத்த டிவோட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு ஜோனுக்குள்ள திருப்பி ஆங்கார விமுடாத்மா ஜோனுக்குள்ளேயே நம்ம போயிடும். நம்ம இதனால நம்ம பக்தி பாதை என்ன ஆகுது, நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. 6 மாசத்துல பகவானை பார்த்த துருவ மகாராஜா அப்ப எந்த அளவுக்கு சீரியஸா இருந்திருப்பாரு. அதே போல நல்லா பாத்துங்க, புரோபாத் ஒரு கிளாஸ்ல சொல்லுவாரு, அந்த வீடியோ கூட ரொம்ப வந்து வைரலா ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிவோட்டி கேட்பாரு, புரோபாத் வாண்ட் டு see கிருஷ்ணா, ஹவு லாங் அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் கிருஷ்ணா பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகா சொல்லுவோம், 1 minute. யூ நெவர் ரீட் பகவத்கீதா, வாட் கிருஷ்ணா சே, சர்வ தர்ம பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா, அகம் துவாம் சர்வ பாபே மோக்ஷிஷா மாசுச்சா. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணாடி, எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாடி. நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டு அதாவது சர்வ தர்ம பரித்யஜ்ய, எல்லா தர்மத்தையும் தூக்கி போட்டுரு, சீட்டி கைத்தவ தர்மா புரோச்சித்த கைத்துவோ பரமோ நிப்மட் சராணம். அதாவது பகவான் சொல்லப்படுது, அதாவது கைத்தவ தர்மம்னா தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம் எல்லாத்தையும் எல்லா வகையான தர்மம் தூக்கி போட்டுட்டுனா என்ன அர்த்தம்னா, அது தூக்கி போட்டு பகவத் தத்துவத்தை எடுத்துக்கணும், பகவத் தர்மத்தை எடுத்துக்கணும், பாகவத் தர்மத்தை எடுத்துக்கணும். பாகவத் தர்மம்னா வந்து என்னது, கிருஷ்ணரே கடவுள், அவரே ஒரே சரணாகதி, அவரே முழுமுதற் கடவுள், அவரோட கிருஷ்ண பக்தியே எனக்கு வந்து போதுமானது, அவரோட கட்டளை எனக்கு குரு கட்டளையே சிறந்தது, இவருடைய கட்டளை மீறி நான் வந்து ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன். பக்தர், பகவான் அண்ட் பக்தி, இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக மயமானது. இப்படி உணர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா
பகவத் தத்துவம் இல்லைன்னா பாகவத தர்மம் சொல்லுவாங்க. இப்ப சர்வ தர்மான் பரித்தியச்சனா எல்லாத்தையும் தூக்கி போட சொல்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிருஷ்ணருடைய தத்துவத்தை எடுத்துக்கணும் அர்த்தம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போனோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம சாமிக்கு ஆயிரணுமா, எல்லாம் ஆயிரணும் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போனா நம்ம செஞ்சோம் என்னென்ன கர்ம காண்டு ஞான காண்டு உபாசனைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிருஷ்ணரோட தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுக்குற, ஆச்சாரியர் என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கணும், பாகவதம் என்ன சொல்லுது, இது எடுத்துக்கிட்டுதான் உண்மையான தர்மம். அப்படி எடுத்துக்கிட்டு மாமேகம் சரணம் பர்ஜா, அப்பதான் சரணாகதி கிடைக்கும். ஃபுல்லா சரணாகதி அடையணும். சரணாகதினா என்னது, 6 வகையான சரணாகதி இருக்கு, 6 வகையான ஸ்டெப் இருக்கு. அத முதல் 2 மட்டும் பார்ப்போம். 2 மட்டுமே அதுலயே நம்ம கேஸ் திண்டாடுது. அதாவது என்னது, ஆணுக்குள்ளேஷ சங்கல்ப பிரதிகுள்ளேஷ பிரச்சனம். என்னது பிரபு இது, ஆணுக்குள்ளே சங்கல்ப, ஆணுக்குள்ளேன்னா என்னது, அனுகூலமான, தமிழ்ல சொல்லுவோம்ல அனுகூலமான, அதாவது கிருஷ்ண பக்திக்கு எந்த விஷயம் தேவையோ அதை எடுத்துக்கிறது. இது முதல் சரணாகதி. பிரதிகுல்லேஷ பிரஜனம், கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயத்த விட்டுறது, இது 2வது சரணாகதி. ஏன்னா இங்க சரணாகதி கிளாஸ் நம்ம இன்னும் கண்டிப்பா அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணும். நம்ம சரணாகதி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு ஆயு சரண்டர், எஸ் மகாராஜ், எஸ் பிரபு சரண்டர். இப்ப சரணாகதி சரண்டர்னால என்னன்னே முதல் தெரியல. சரணாகதி அது எப்படி அது பிராக்டிக்கலா நம்மளோட லைஃப்ல எப்படி நம்ம அப்ளை பண்றது, எப்படி அது செயல்முறைப்படுத்துறது, எப்படி அது பிராக்டிக்கலா நம்ம செய்யறது நம்மளுக்கு தெரியல. ஏன் தெரியல, நமக்கு நாலேஜ் பத்தல. ஏன் நாலேஜ் பத்தல, நம்ம சரியா கேட்கறது இல்லை. இல்லை இப்போ நான் சரியா நிறைய கிளாஸ் கேட்கறேன்னா, நான் மூட்டை கிளாஸ் கேட்கறேன். அப்ப நிறைய கிளாஸ் கேட்டு ஏன் நம்மளுக்கு தெரியலன்னா, நம்ம அட்டென்டிவா நம்ம கேட்கறது இல்லை. திஸ் இஸ் ஆல் ப்ராப்ளம். நீங்க ஒரு ப்ராப்ளம் தொட்டீங்கன்னா அது எல்லாமே ஒண்ணு ஒரு ஜாயிண்ட் மாதிரி. நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு முதல் விஷயம் சட்சங்கம் ரொம்ப முக்கியம். தென் கம் டு பாயிண்ட். ஆணுக்குள்ள சங்கல்பம். ஆணுக்குள்ள சங்கல்பம் கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். நாம ஜபம் பண்றது கிருஷ்ண பக்தி தேவையானது. பகவானை சேவை செய்யணும், பகவானுக்கு கோயிலுக்கு சேவை செய்யணும். சும்மா நம்ம சாப்பிட்டு போயிடக்கூடாது. ஃபெஸ்டிவல் டிவோட்டி ஆயிடக்கூடாது. ஃபெஸ்டிவல் டிவோட்டி தெரியுமா, நான் ஓப்பனாவே சொல்றேன். ஃபெஸ்டிவல் டிவோட்டினா அவங்க இப்போ பெரிய ஒரு திருவிழா நடக்குது டெம்பிள்ல, கோயில எக்கச்சக்கமான சேவைகள் இருக்கும். மேல அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துல டெம்பிள்ல சர்வீஸ் இருக்கும். கிளீனிங் பண்றது இருக்கும், குக்கிங் பண்றது இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்னது கூட்டுறது இருக்கும், பெருக்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா வகையான சர்வீஸும் அங்க இருக்கும். அதாவது டெக்கரேஷன் இருக்கும், பகவான் அலங்காரம் பண்றதுக்கும், பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாமே இருக்கும். ஃபெஸ்டிவல் டிவோட்டி. ஃபெஸ்டிவல் டிவோட்டினா கரெக்டா ப்ரோக்ராமுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. கரெக்டா ப்ரோக்ராம் அப்புறம் ஒரு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு அபிஷேகம் நடக்குது, அபிஷேகம் முடிச்சுட்டு கரெக்டா சாப்பிட்டு கொஞ்சம் பேக்கிங்கும் பண்ணிக்கிட்டு அடுத்து போட்டெல்லாம் நிறைய பெரிய பெரிய பானை அண்டாலாம் இருக்கும், அதெல்லாம் கழுவாம கரெக்டா கிளம்பிடுது. இஸ் கால்ட் ஃபெஸ்டிவல் டிவோட்டி. திஸ் நாட் இது அவர் அட்டிடியூட். நம்ம நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய கல்ச்சர் கிடையாது. நம்மளோட பாத்தீங்கன்னா பகவான் சொல்றது, ஜீவேர சொருப்பாய் நித்தியர கிருஷ்ணதாஸ், நித்தியமான கிருஷ்ணனுடைய தாசன், நித்தியமான பகவானுக்கு சேவை செய்யணும். தாசனா சேவை செய்யணும். நம்ம என்ன பண்றோம், சேவிஸ் எப்படி நம்ம மலிப்பி கிழிப்பி எப்படி நம்ம இதுல எஸ்கேப் ஆகலாம், இப்படி நம்ம யோசிக்கிறோம். பகவான் லோகத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமே, பகவான் லோகத்துக்கு போயிட்டு கிருஷ்ணா எனக்கு டியூட்டி எனக்கு சாயந்தரம், நாளைக்கு சாயந்தரம் மட்டும் போடு, நான் திங்கக்கிழமை மட்டும் சேவை செய்வேன், எனக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போடாத. அங்க போய் நம்ம கணக்கு சொல்ல முடியுமா, நான் இத்தனை மணி தான் செய்ய மாட்டேன், நான் சாயந்தரம் செய்ய மாட்டேன், எனக்கு சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும், நைட்டு செய்யறேன், சொல்ல முடியுமா? தீவேறு சொருப்பாய் நித்தியர கிருஷ்ணடா, நித்தியமான 24 hours சேவிஸ் தான். லக்ஷ்மி சஹசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்த மாதி புருஷன் தமகம் பஜாமி. லக்ஷ்மி சத சம்பிரம சேவியமானம். லக்ஷ்மி சஹசர சத சம்பிரம்னா, சஹசரனா 1000 லட்சுமிகள் சேவை செய்யறாங்க பகவான் லோகத்துல. எத்தனையோ கோடி லட்சுமிகள் சேவை செய்யறாங்க. அவங்க சமைச்சு சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது சமைச்சதை திருப்பி சமைக்கிறது இல்ல, புதுசா சமைக்கிறாங்க. அவங்க அண்டாவை போட்டு அவங்க கிண்டிக்கு இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தவங்க காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பகவானுக்கு டெக்கரேஷன் பண்றாங்க, ஒருத்தவங்க பகவானோட குஞ்சங்கள் அலங்காரம் பண்றாங்க, ஒருத்தவங்க பகவான் வாகனங்களை அலங்காரம் படுத்துறாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, பகவானுடைய கோலோக பிருந்தாவனம், பகவான் லோகம் பாத்தீங்கன்னா இப்ப சாதம் வச்சுங்களேன். இப்ப நம்மளோட இந்த பௌதிக உலகம் பாருங்க, இப்ப ஒவ்வொரு கண்டங்கள், ஒரு ஆசியா இருக்கு, யூரோப்பா இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஒண்ணு இருக்கு. இதுவே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, இப்ப யூரோக்கு போகணும்னா, அமெரிக்காவுக்கு போகணும்னா, இல்ல பிரேசிலுக்கு போகணும்னா எவ்வளவு டைம் எடுக்குது, எத்தனை பிளைட் மாறணும், இது எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஆனா ஆன்மீக லோக
ஆன்மீக லோகத்தோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் அபவுட்டோட நம்ம இந்த மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இது ஜஸ்ட் வந்து ஒரு மஸ்டர்ட் மாதிரி, ஒரு கடுகு மாதிரி. அப்போ ஆன்மீக லோகம் இன்னும் எந்த கோடிக்கணக்கான பெருசுக்கு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீ இமேஜின் பண்ணணும். இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்கள் அதுக்கு அப்பாற்பட்ட பல மடங்கு அதிசயங்கள் அங்க இருக்கும். வானத்தை இப்ப வந்து இங்க வந்து அந்த ஸ்காயை ப்ளூ கலர்ல பாக்குறோம், அங்க கலரா இருக்கும். இங்க நம்மளுக்கு ஏக்கம் தேவைப்படுது, அங்க எப்பவுமே கூலா இருக்கும். இங்க நம்மளுக்கு வந்து பறவைகள் பறக்குது. ஓகேவா? அங்க வந்து நிறைய விஷயங்கள் அங்க வந்து பறக்கும். அந்த மாதிரி கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்களும் இந்த கலருக்கு நம்மளுக்கு நம்ம பேர் நம்மளுடைய பௌதிக லோகத்துல லிஸ்ட்ல இல்லாத புது புது கலர்கள் வந்து அங்க இருக்கும். நீங்க அந்த கலர்லாம் வாழ்க்கை நம்ம ஜென்மத்திலே பார்த்துக்க மாட்டோம். பூக்கெல்லாம் பார்த்துக்க மாட்டோம். அதோட சும்மா ஒரு சின்ன சாம்பிள் தான் இங்க. ஓ, இந்த வாட்டர்ஃபால் எவ்வளவு அழகா இருக்கு, இது மாயா. அங்க ஒரிஜினலா இருக்கும். அங்க தண்ணி பேசும், மரங்கள் பேசும், எல்லாம் பேசும், சிட்டுக்குருவிகள் பேசும், எல்லாம் பேசும். இந்த மாதிரி ஒரு அழகான ரம்யமான இடத்துல பகவான் இருக்கிறாரு. அப்ப எதுக்கும் சொன்னேன், எதுக்கும் சொல்ல வந்தேன் இது நானு. பகவானுடைய சொல்லுங்க நந்தினி மதிஜி. ஃபெஸ்டிவல் டியோட்டின்னு சொன்னீங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபெஸ்டிவல், தேங்க்யூ மதிஜி. அப்ப பகவானுக்கு இந்த மாதிரி சேவைகள் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு அட்லீஸ்ட் நம்ம சேவை செய்யணும். நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டிவோட்டி மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளோட உண்மையான நம்மளோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா குருமார்க்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் என்ன சோலே வந்து பாத்தீங்கன்னா சேவிஸ் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கதையில சரித்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாரதர் வந்து தீக்ஷா குரு அண்ட் சுனிதி மதர் இருக்காங்க, அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து வர்த்தமா பிரடச குரு, அதாவது பாத பிரதக்ஷ குரு. அவங்க வந்து அந்த பாதை காட்டினாங்க, நாரத முனி தீட்சை கொடுத்தாரு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் நான் வந்து நான் வச்சிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் கொஞ்சம் மட்டும் கோட் பண்றேன். ஓகே, அதாவது வந்து ஓகே இது வேணாம். ஓகே தீக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா தீனா வந்து என்னதுன்னா திவ்யம் ஞானம் நாலேஜ். ஷானா வந்து என்னன்னா கூரியட் பாப்பஸ்ய சக்ஷயம், அதாவது நம்மளுடைய எல்லா வகையான பாவத்தையும் எடுக்கிறது தான் வந்து அது எல்லா வகையும் பாவத்தையும் எடுத்துரும். தீட்சை தான் நம்ம எல்லா வகை பாவத்தையும் நம்ம எடுப்போம். வேற எந்த பாவத்தையும் யாருமே எடுக்க மாட்டாங்க. தீக்ஷானா தீனா வந்து நாலேஜ், ஷானா வந்து பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறது தான் தீக்ஷான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஒரு ஓகே ஓகே ஹரிபக்தி விலாஸ்ல சில சனாதன குருஸ்வாமி சொல்றாரு, அதிக்ஷிதாஷ்ய வமோனு கிருதம் சர்வம் நிரார்த்தகம் பசுயோனிம் அவப்னோதி விக்ஷா விராஹிதோ ஜனா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தீட்சைக்கு சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அன்லெஸ் நம்ம வந்து போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட தீட்சை வாங்கலன்னா, நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு கிட்ட தீட்சை வாங்கலன்னா நம்மளோட கதி என்னன்னா பசுயோனிம் அவப்னோதி தீக்ஷா விரோஹிதா ஜனஹா. பசுயோனினா என்னதுன்னா நம்ம மீண்டும் இந்த லோகத்துல பிறப்போம். ஆனா என்னவா பிறப்போம்னா மிருகங்களாக பிறப்போம் அப்படின்னு சொல்லி இங்க ஹரிபக்தி விலாசம் சொல்லப்படுது. தட்ஸ் வை தீக்ஷா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குரு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவா இருக்கணும். குரு வந்து திடீர்னு மலையில காலம் முளைக்குமா, மஷ்ரூம் முளைக்குமா, அந்த மாதிரி அவர் திடீர்னு சக்தி கிடைச்சோ இல்ல ஒளி கிடைச்சோ அந்த மாதிரி ஆவறது வந்து குரு இல்ல. அது வந்து பிரிட்டெண்டிங் குரு, சீட்டிங் குரு, அது வந்து ஏமாத்துற குரு. குரு மீன்ஸ் இஸ் கம் அண்டர் போனஃபைட் டிசிப்ளின் சக்சஷன். அது குரு பரம்பரால வந்து அவர் வரணும். குரு பரம்பரால வராத எந்த குருவும் அங்கீகரிக்கப்படாது குரு. அண்ட் ஆல்சோ அந்த குரு பரம்பரா இருந்தாலும் அது அந்த பரம்பரை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து தொடணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட வரணும். அதனாலதான் வந்து குரு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தவறான இனிஷியேஷனும் தவறான அங்கீகரிக்கப்படாத குருமார்கள் கிட்ட யாரு தீட்சை வாங்குறாங்களோ அந்த ஜீவாத்மா அடுத்த பிரில பசுயோனி அவப்னோதி. நான் சொல்லல, ஹரிபக்தி விழாக சொல்லப்படுது. அவங்க மீண்டும் மிருகங்களாக வந்து பொறுக்கப்படணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து குருவா ஆகலாம், யார் வந்து குருவாகலாம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைத்தன்ய சரிதாம மத்தியில 8வது அத்தியாயம் 128வது ஸ்லோகம்.
கிபா விப்ரா கிபா ஞாசி சுத்ரா கேனே ஹாயா ஏயி கிருஷ்ணா தத்வதா சேயி குரு ஹாயா. கிபா விப்ரா பிராமணனா இருந்தாலும் சரி, கிபா ஞாசி, கிபா சுத்ரா அவன் சுத்ரனா இருந்தாலும் சரி, அவன் சண்டானா இருந்தாலும் சரி, நாய சாப்பிட்ற குடும்பத்துல இருந்தாலும் சரி, ஏ கிருஷ்ண தத்துவா யாருக்கு கிருஷ்ணரோட தத்துவங்கள் தெரியுதோ சே குரு ஹயா அவன் வந்து குருவாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி இங்க சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்துல சொல்லப்படுது. எஸ், குரு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிராமணன் தான் இருக்கணும், பிராமண குலத்துல தான் பிறந்துக்கணும், அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பிராமணன் தான் இருக்கணும், அவங்க வந்து எல்லாமே வந்து சாஸ்திர ஞானம் இது இருக்கணும் கிடையாது. குரு வந்து யாரா வேணா குரு ஆகலாம். அது என்ன குவாலிபிகேஷன்னா அவர் கிருஷ்ண தத்துவங்கள் புரியணும். கிருஷ்ண தத்துவம் புரியணும் என்னது, கிருஷ்ணரை வந்து தன் இருதயத்துல வச்சுக்கணும். அவங்கதான் வந்து குருவா. அது யாரா வேணாலும் இருக்கலாம். பாருங்க, நம்ம சாஸ்திரத்துல நம்ம சரித்திரத்தை எடுத்து பாருங்க. நம்ம நம்ம நிறைய வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிராமணனா நம்ம வந்து ஆங்காரம், ஓ நான் பிராமணன், நான் வந்து பிராமணன், நான் தான் ஹை கிளாஸ். ஏன்னா பிராமணன் வந்து ஹை கிளாஸ். அதாவது வந்து இங்க வந்து பிராமண, சத்திரியா, வைசியா, சுத்ரா. பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது, பகவான் ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அது அவங்களோட வேலை. சத்திரியா வந்து பாத்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க வேண்டியது, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க வேண்டியது. வைசியா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், காவ் ப்ரொடெக்ஷன் பார்க்க வேண்டியது, மாடுகள் பசுக்கள் பார்க்க வேண்டியது. சுத்ரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான லேபர் டியூட்டியை பார்க்க வேண்டியது சுத்ரோட வேலை. இது எதுக்காக வந்து பிரிக்கப்பட்டு வச்சிருக்குன்னா, ஏற்றத்தாழ்வை வந்து பாக்குறதுக்கோ இல்ல ஜாதியின் ரீதியில அடிப்படையில பாக்குறதுக்கோ இங்க பிரிக்கப்படல. அதாவது வந்து வர்ணாசி தர்மம் கொடுக்கப்பட்டது காரணம் வந்து என்னதுன்னா, அது வந்து பகவானை வந்து அடையிறதுக்கு எல்லா டைப் கிளாஸ் மக்களையும் வந்து பகவான சேவைக்குள்ள என்கேஜ் படுத்துறதுக்காக தான் இந்த வர்ணாசி தர்மம். ஆனா இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகி இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் வந்து கெத்தகரையே பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வராரு. ஏன்னா இப்ப மட்டும் கிடையாது, ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 500 இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு என்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நிறைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கலாம். நான் எப்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய உடுப்பில வந்து பாத்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி திரும்பி இருப்பாரு. ஏன்னா கனகதாசும் ஒரு பக்தருக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கீழ் குளியத்துல, அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட குளத்துல வந்து பிறந்தவர். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து கோயில் வாசப்பள்ளில இருந்து தூரத்துல இருந்து கூட பார்க்க முடியாது. அவரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க 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 தாழ்த்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல அந்த சவுரத்துக்கு அந்த சைடு தான் நின்று பார்க்கணும். அவங்களும் அந்த கிருஷ்ணரோட தரிசனம் எடுக்க முடியாது. அப்ப கனகதாஸ் என்ன பண்றாரு, பகவானே கிருஷ்ணா நான் உன்னை பார்க்கவே முடியாதா, உன்னை நான் வந்து எப்போதும் உன்னோட நாமத்தை நான் சொல்லி இருக்கிறேன், நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா, உன்னை பார்க்க முடியாதுன்னா தன் மனதால உருகி வந்து பாடுறாரு. அவர் வந்து ஏங்குறாரு. உள்ளுக்குள்ள உடுப்பி கிருஷ்ணா தாங்க முடியல, போங்க சொல்லிட்டு இந்த சைட்டு வந்து அப்படி 180 டிகிரியோ எத்தனை டிகிரி அப்படி திரும்பி அந்த சைடு கது அந்த அந்த செவர்லாம் உடச்சி பகவான் அங்க 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 காட்சி கொடுப்பாரு. அப்போதான் தெரியும், ஐயோ கனகதாசோட பெருமைகள் தெரியும். இதுதான் குரு. கிருஷ்ணரை வந்து இருதயத்தில் சுமக்கணும், அதுதான் குரு. எந்த சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இவர் பிராமணனா இருக்கணும், அவர் அதா இருக்கணும், இவரை பெரிய குளத்துல இருக்கணும், அப்படிதான் குருவாகணும் இல்ல. குரு தன் இருதயத்துல கிருஷ்ணரை சுமந்து இருப்பார், கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அவருக்கு இருக்க மாட்டாரு. எனக்கு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் ஒரு சரித்திரம் இருக்கும். திருப்பான ஆழ்வார் பாணர் குலத்தை சேர்ந்தவர். அதாவது பாணர் குலம்னா ரொம்ப வந்து சாதாரண வந்து அவங்களும் வந்து தாழ்த்தப்பட்ட குலத்துல உள்ளவங்க தான். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது ஸ்ரீரங்கம் இருக்கும். ஸ்ரீரங்க பக்கத்துல காவேரி நதி ஓடும். அந்த காவேரி நதிக்கு அந்த பக்கத்துல நின்றுதான் அவர் வந்து இங்கேருந்து ரங்கநாதரை வந்து தரிசனம் எடுப்பாரு. ரங்கநாதா உன் கருணை கிடைச்சிடாதா, நான் உன்னை வந்து பாத்திர மாட்டேன்னா சொல்லிட்டு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா காவேரி நதியில வந்து அந்த அந்த ரிவர் ஓடும் போது அந்த காவேரி நதியில நின்றுகிட்டு அவர் பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பகவானுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக திருமஞ்சனம் சொல்லுவாங்க. அந்த அபிஷேகம் பண்றதுக்காக வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க இருந்து அர்ச்சகர்கள் சுவாமிஜிகள் வராங்க அங்கிருந்து எடுக்கிறதுக்கு. அப்ப தண்ணி வந்து இப்படி ஓடுது, தண்ணி வந்து இப்படி பாஸ் பண்ணும்போது இவரு வந்து இவரு திருப்பாணர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறாரு, தண்ணி வந்து இங்க எடுக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் சண்டால இவன் காலை போட்டு தண்ணி கீழே வந்து நவரா அப்படின்னு கத்துறாங்க. இவர் வந்து பகவான் ரங்கநாதருடைய அந்த 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 ஒரு பக்தி பிரேமையில வந்து அவர் வந்து கண்ணை மூடி அப்படியே பிரார்த்தனை பண்ணி இருக்கிறாரு. நவர சொல்றாங்க, வழங்க மாட்டேது, அவருக்கு ஒண்ணுமே வழங்கல.
அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த பூஜை என்ன பண்றாரு, கையை தண்ணிக்குள்ள விடுறாரு. தண்ணி விட்டோன்னே ஒரு நல்ல ஒரு பல்கான ஒரு கல்லு கிடைச்சிச்சு. ஒட்டு ஒரே அடி அடிச்சோன்னே இவருக்கு ஃபுல்லா வந்து இவங்க அப்படியே அடிச்ச ரத்தம் பொல 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 பொலன்னு அப்படியே வந்து ஊத்துது. அப்போதான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுது, ஐயோ சுவாமிஜி நான் தவறு பண்ணிட்டு நான் போறேன், போடா சொல்ல அனுப்பிட்டாங்க. அப்ப இவங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க பார்த்தா பகவான் கதவு சாத்திராரு. என் பக்தனை வந்து அடிச்சு இது எனக்கு என்னடா இதுன்னு அவர் வந்து பொறுக்க முடியல பகவானுக்கு. கதவை திறக்க ஃபுல்லா சாத்திருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாம் என்ன மிஷன் எல்லாம் ரியலைஸ் பண்ணி பெரிய கதை அது. இவருக்கு வந்து திருப்பாணர் வந்தாதான் ரங்கநாத கதவே திறப்பாருங்க. ஏன்னா என்ன பண்ணாங்க, திருப்பாணரை வந்து கூப்பிடும் போது திருப்பாணர் என்ன செஞ்சாருன்னா, நான் வந்து அந்த இடத்துல எனக்கு கால் பட்டா அந்த இடம் வந்து அசுத்தமாயிரும், நான் எப்படி அங்க வருதுன்னு சொல்லி கேட்பாரு. ஐயோ திருப்பாணரே நீங்க வந்துதான் அவங்க வந்தா பகவான் கதவு திறப்பாருன்னு. அப்ப என்ன பண்ணாங்க, அவர் யார வந்து சண்டாளன் யார வந்து கால் தண்ணி பட்டா கெட்டதுன்னு நினைச்சாங்களோ அவரை தோல் மேல தூக்கிக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அப்பதான் பகவான் கதவு திறந்தாரு. அப்படியே பாசுரம் போய் அப்படியே பகவான் கிட்ட போயிட்டாரு அவரு திருப்பாணாழ்வார். இஸ் அ குரு. ஏன்னா இருதயத்துல வந்து தன்னுடைய பகவானை உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. எந்த வகையான ஏற்றத்தாலும் பகவான் யாருக்கிட்டையும் பார்க்க மாட்டாங்க. சைத்தன்ய மகாபுருவோ லீலையில் நிறைய சரித்திரங்கள் நிறைய நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக வந்து ஆச்சாரியர்கள் வந்து தன் வாழ்க்கையில செஞ்சு காட்டுறாங்கன்னா, நீ உதாரணம் ரொம்ப வேணாம், இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க. அதாவது சாஸ்திரத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வந்து வெளிநாட்டுல உள்ளவங்களை நேச்சா கண்ட்ரி சொல்லுவாங்க, சண்டாளர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்ச்சர் தெரியாது, அம்மா யாரு அப்பா யாரு இவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் வந்து அதாவது மிருகங்கள் போல வாழ்வாங்க. அதனாலதான் சண்டாள கண்ட்ரி மலேசியா கண்ட்ரி சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. இந்தியா பாரத பூமி தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம். ஆனா சில புரோபாதர் என்ன பண்றாரு, இங்கிருந்து வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கால நிறைய பக்தர் உருவாக்கி பிறகு அவங்கள வந்து குரு ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு. ஏன் இப்ப நம்ம வந்து நிறைய வந்து குருக்கள் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம வந்து அவங்கள வந்து பின்பற்றோம். நிறைய இருக்கிறாங்க, ஜெயபத சுவாமி வச்சிருக்காங்க, நரசிங்கம் வச்சிருக்காங்க, பானு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா, யாரு கிருஷ்ண தத்துவங்கள் புரிதோ அவங்க குருவாவலாம் சொல்லி சில புரோபாத பிராக்டிக்கலா அதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு. நம்ம கண் முன்னுக்கு இருக்கக்கூடிய உதாரணம் அது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெரி 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 குரு தத்துவம் வெரி டீப். பேசினா பேசிட்டே இருக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் ஒண்ணுக்குள்ள போலாம். ஓகேவா? தென் வந்து இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு ஓகே குரு வந்து எப்படி அவரு இது எப்படின்னா, மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வம் பிரகிருத்திம் ஆசிரிதா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூத்திம் அவ்யயம். பகவத்கீதா 9 அத்தியாயம் 10-13 ஸ்லோகத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனசுக்குள்ள பகவான் வச்சிருப்பாங்க, எந்த வகையான தேவையில்லாத விஷயங்களும் இருக்காது. என்ன ஆல்சோ பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள பகவான் வச்சிருக்கனால இந்த மாயாவோட தாக்கம் அவங்களுக்கு இது இருக்காது. ஓகேவா? அவங்க அடுத்து என்ன சொன்னா, பஜந்தி அனன்ய மனசோ. அனன்யனா அவங்க வந்து பக்தி சேவைதான் அவங்க முதல் பிரதானம், அதான் அவங்க பிரைமரி. நம்ம என்ன செய்யறோம், பக்தி வந்து செகண்டரி, பக்தி வந்து அப்புறம் ஏன்னா சொந்த வேலை தான் வைக்கிறோம். நம்ம என்னைக்குமே பகவான சேவிச்சு ஓகே அப்கோர்ஸ் நம்மளோட சொந்த வேலைக்கு செய்யலாம், ஆனா முடிஞ்ச வரைக்கும் பக்தி சேவையை நம்ம முதல்ல வைக்கணும், பிறகு நம்மளோட சொந்த காரியங்களை வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ண, நம்ம தான் அகங்காரம் விடாதமாச்சே. நம்ம என்ன பண்றோம், சொந்த வேலையை முதல்ல, பக்தியை அப்புறம் பாத்துக்கலாம். நான் ஃப்ரீயா இருக்கும் போது பக்தி பண்ணுவேன், நான் பிஸியா இருக்கும் போதுதான் நீ வராத. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிலைமை அப்படி போயிருக்கு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குரு சாக்ஷாத் ஹரித்வேன சமோச சாஸ்திரை, நம்ம குரு அஷ்டகம் போயிருக்கோம். சாக்ஷா ஹரித்வேன சமோச சாஸ்திரை, அதாவது கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக நம்ம குருவை பார்க்கணும். குருவும் கடவுள் தான், ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய கடவுள். பகவான் கிருஷ்ணர் வந்து சேவையை எழுத்துக்கூடிய கடவுள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குரு ஆசிரிய விக்கிரகா, ஒன்னு வீஸ்ரய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகா, ஆசிரிய ASRA ஆசிரிய விக்கிரகா, ஒன்னு வீஸ்ரய விக்கிரகா வீஸ்ரய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகா வந்து பாத்தீங்கன்னா அது குருமார்கள். வீஸ்ரய விக்கிரகானா அது ஒரே ஒருத்தர் தான், பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர். ஆசிரிய விக்கிரகானா குரு வந்து கடவுள் தான், ஆனா அவர் பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய கடவுள். அதனாலதான் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு செய்யற ஆரத்தி மாதிரி நம்ம குருக்கும் செய்யறோம். அது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அவர் வீஸ்ரய விக்கிரகா, எல்லா வகையான சேவையும் எடுத்துக்குவார். அப்ப ரொம்ப வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். இதுதான் குரு தத்துவம். அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, தீக்ஷா குரு அண்ட் சிக்ஷா குரு இஸ் த சேம்.
குருவோடைய வேலை வந்து என்னன்னா நம்மள வந்து அறியாமலே விடுவிக்கிறது. அதான் குருவோட மெயின் வேலையே அதுதான். அப்ப நம்ம மாதிரி அறியாமலுக்கு நம்மளுக்கு வந்து சாஸ்திர ஞானம் எல்லா ஞானத்தையும் கொடுத்து நம்ம எல்லா வகையான என்னது அறியாமல் விடுவிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பியூரான குருவா இருக்கலாம். ஆனா அதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டளைகளை அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்ம பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படி கூடாது. ரொம்ப கரெக்டா பேசிக் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணும். மது, மாது, சூது, புலால். நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்பிளிங், நோ இலிசிட் செக்ஸ், நோ மீட் ஈட்டிங். ஓகேவா? மது, ஒரு ஆல்கோஹால் குடிக்கூடாது. மது, மாது, ஒரு பெண்ணோட தகவாத உறவு வச்சுக்கூடாது. அதே போல ஆணுகிட்ட தகவ உறவு வச்சுக்கூடாது. மது, மாது, சூதுனா கேம்பிளிங், அதாவது வந்து சூதாட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. இந்த 4 கோட்பாடை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி 16 மாலைகளுக்கு ஜெபம் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி பகவானுக்கு சேவைகள் செஞ்சு சத்சங்கத்துல வந்தாலே இதுவே மிகப்பெரிய ஒரு முயற்சி. நீங்க தனியா போய் புரோபாதமே ஒரு இடத்துல போய் கிளாஸ் கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. இதை ஒழுங்கா சரிய வர செய்தாலே முதல் நம்மளை காப்பாத்திட்டாலே மிகப்பெரிய அது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கவலி கூட கத்திருச்சு கரெக்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன், குரு வந்து வெரி வெரி மர்சிஃபுல். நம்மளை காப்பாத்துறதுக்காக நமக்கு வராரு. நம்ம அந்த கருணையா அழகா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय, राधा माधव की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, श्रीला प्रभुपाद महाराज की जय, पिताय गौर பிரமணந்தே. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. எதுவும் கேள்விகள், ஒரு கருத்து?